friends, அபி தமிழ் யூடியூபர் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Hi friends, இந்த vlogல நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி குக் பண்ணுறீங்க, வடிக்கிறீங்களா, குக்கரில் வைக்கிறீங்களா, எத்தனை விசில் விடணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ப்ரௌன் ரைஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அரைச்ச ரச பவுடரை வச்சு ரசம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரசமும் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் டேலேருந்து நான் தமிழ் நியூ இயர்க்கு வந்து எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர்க்கு வந்து மெயினாக மா, பலா, வாழை இதெல்லாம் வாங்குவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியவே போக முடியல. பூ வாங்குறதுக்கோ பழம் வாங்குறதுக்கோ எதுக்குமே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரௌன் ரைஸ். இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. கேரளா ரைஸ், மட்டை அரிசி, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ரைஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 45 to 50 வரும் பெர் கேஜி. இது வந்து மோஸ்ட்லி கேரளாவில் வந்து இந்த ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. கேரளா ரைஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கலோரிஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ காலையில் 6 மணிக்கே வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து 11 o'clock or 12 o'clock வைக்கும்போது நல்லா ஊறி இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு போடுறேன். மண் சட்டியில் தான் பருப்பு வேக வைக்கிறேன். நம்ம குக்கரில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சா பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு வேணுங்கிற தக்காளி 2 வந்து நான் இந்த பருப்பு தண்ணியிலே போட்டு வேக வச்சிட்றேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பருப்பு ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes எடுத்துக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்கும் கொஞ்சம் புளி தனியாக ஊற வச்சுருக்கேன். ஸோ பருப்பு வெந்துட்டுருக்கு. சாம்பாருக்கு வேணுங்கிற காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய், கறி லீவ்ஸ், சின்ன வெங்காயம், தக்காளி. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி ஊற வச்சுருக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சோள பணியாரம். ஸோ மாவு ஆட்டும் போதே மதுரைலாம் வந்து சோள பணியாரத்துக்கும் மாவு ஆட்டி வச்சுட்டாங்க. ஆட்டாங்கல்ல தேங்காய் சட்னி ஆட்டி வச்சுருக்காங்க. அவங்க யூஸ்வலாக வந்து ஆட்டாங்கல்ல தான் தேங்காய் சட்னி ஆட்டுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தயிருக்கு வந்து பால் ஆற வச்சுருக்கேன். இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்னால ஹவுஸ் ஹெல்ப் யாரும் வரமாட்டாங்க. ஸோ சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் சேர விடாமல் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில இருக்க கேப்பில் வந்து பாத்திரம் வந்து உடனே கழுவி வச்சுருவேன். ஸோ தட் ஒர்க் வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம குக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ ரசத்துக்கு வேணுங்கிற தக்காளியை வந்து நான் எடுத்துக்கிறேன். பருப்பு தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட் பேன் கேக் செய்கிறேன். அதுக்கு ஒரு கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு செவ்வாழைப்பழம் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெகுலராக இட்லி, தோசை அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு நாள் வந்து ராகி பேன் கேக், அப்புறம் வந்து வீட் பேன் கேக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குழந்தைங்கனால நட்ஸ் வந்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேன் கேக் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 பேன் கேக் ஊற்றிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட நீங்கள் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேன்கேக் மிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை மல்டிகிரெயின் மாவு சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனுக்கு நீங்கள் அந்த மாவை மட்டும் மாற்றிக்கலாம். சூப்பரான பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசத்தை வந்து கரைச்சிக்கலாம். நான் கல்ச்சட்டியில் தான் இன்றைக்கி ரசம் வைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு புளியும் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்க போகிறேன். ரசம் கரைக்கும் போது ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கசக்கி பிழிஞ்சிங்க அப்படின்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த ரசம் ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான சால்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கல்ச்சட்டியில் சமைக்கும் போது நம்ம கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கிடைக்கும். கல்ச்சட்டியை வந்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு தாளிக்கக்கூடாது. இந்த மாதிரி லிக்விடை ஃபில் பண்ணி தான் நம்ம அடுப்பிலே வைக்கணும். ஸோ ரசம் கொதிச்சு வரும்போது நம்ம தனியாக தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு நான் தாளிச்சுக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வணக்கிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரில் இருக்க முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். ரசம் வந்து இன்னும் கொதிக்கலை. ஸோ காய் வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். 4 பூண்டை உரித்து நல்லா இடித்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக ரசத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். ரச பவுடர் இல்லாமல் மிளகு சீரகம் எல்லாம் வந்து உடனே நுணுக்கி போட்டு எப்படி ரசம் வைக்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வ்ளாகோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முருங்கைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் மறுபடியும் மூடி வச்சு வேக விட்டுறேன். ரசம் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரசம் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கல்ச்சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ரொம்ப நேரம் வந்து ஹீட் வந்து ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். 1 டீஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு தேவையான சாம்பார் ரசம் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கல்ச்சட்டி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சோள பணியாரம். ஸோ பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் இந்த கேஸ்ட் அயர்ன் பணியார பேனோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணால் அந்த வீடியோ போய் பாருங்கள். வால்கா பிராண்டோட ஆயில் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம நார்மல் பணியாரம் சுடுறதுக்கு பதில் இந்த மாதிரி மில்லட் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா
எல்லோரும் வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா மில்லட் தோசையெல்லாம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் அண்ட் தேங்காய் சட்னி. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சாதம் மட்டும் வைக்கணும். ஸோ அரிசியை கழுவி குக்கரில் போட்டாச்சு. இப்போ நார்மலாக வந்து ஒயிட் ரைஸ் வைக்கிற தண்ணியை விட இதுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாக தான் வைக்கணும். ஒரு 2 தடவை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கரெக்டாக பக்குவம் தெரிஞ்சிடும். இப்போ யூஸ்வலாக வந்து 4 விசில் விடுவேன் இந்த ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விசில் விட்டால் தான் இந்த ரைஸ் வந்து வேகும். ஸோ 10 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரௌன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ குக்கரை வந்து கொஞ்சம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா நல்லா சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும்னு ஓப்பன் பண்ணேன். ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பாத்திரம் விளக்கி அடுக்கியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. 10:30க்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சு கிச்சனும் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ஒர்க்கும் முடிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ பூஜை ரூமில் வந்து எல்லா சாமி ஃபோட்டோவும் தொடச்சி போட்டோலாம் வச்சிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் மாப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் 7 மணிக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமி ஜாமான்லாம் கழுவி சாமி ரூமில் தொடச்சி இப்போ எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சு குங்குமம் வச்சிட்ருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் எங்களை இன்வால்வ் பண்ணி செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஹெல்ப் பண்ணி எல்லாம் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துங்கிட்டி எனக்கும் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து என் கூட ஷேர் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டவுட்னாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களை வந்து எல்லா வேலையிலும் நம்ம இன்வால்வ் பண்ணி செய்யும்போது அவங்களும் வந்து ஈஸியாக வேலையை வந்து கற்றுப்பாங்க. ஸோ பெருசாகி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வேலை வாங்காமல் விடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களை இன்வால்வ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் மேலே ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பிளேட்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறனால அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நான் இதே பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு செம்பில் வந்து நல்லா அரிசி வந்து நிறையா போட்டு வச்சுருக்கேன். சங்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். மேலே கலசத்தில் வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தேங்காயில் வந்து மஞ்சள் தடவி இந்த மாதிரி பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்ருக்கேன். யூஸ்வலாக மாயிலை கிடச்சிச்சின்னா மாயிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வைப்பேன். இல்லாட்டி வெத்தலையாவது வைக்கலாம். ஸோ இந்த தடவை கிடைக்காதனால அப்படியே வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து மஞ்சளும் குங்குமமும் ஒரு கப்பில் வந்து நிறச்சி போட்டு வைக்கிறேன். மெயினாக கண்ணாடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. சாம்பிராணி, ஊதுபத்தி, திரி, சூடம் எல்லாமே வந்து இப்போயே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் சாமி கும்பிட்றதுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கலசத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு முக்காலி போட்டு அதில் வந்து ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி வச்சு தான் நான் கலசத்தை வச்சுருக்கேன். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. தஞ்சாவூர் போயிருந்தப்போ இந்த இது வாங்கிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணேன். ஸோ பெருமாள் எங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால அது வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். பூஜை ஆர்கனைசேஷனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஸோ மார்னிங் 8 o'clock வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லா விளக்கும் ஏற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணை மூடிட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் தான் கண்ணை முழிச்சு இந்த மாதிரி காசு, பணம், நகை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்தோம்.
யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக சாமி ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி தான் கும்பிடுவோம். எனிவே இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்னால நம்ம அதெல்லாம் இல்லாமல் எப்படி கும்பிட்றதுங்கிறதையும் இப்போ கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லாம் ஃபேமிலியோடு வந்து கிளம்பிட்டு வந்தாச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து பூஜை பண்ண போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கல, அந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கல, வெத்தலை கிடைக்கல, பூ கிடைக்கல அப்படின்லாம் வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஒரு 2 பழம் இருந்துச்சுன்னா போதும். அந்த 2 பழத்தை வச்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து எல்லாம் சேஃபாக வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பொருளையும் தேடி வெளியே அலையாமல் எல்லாருமே வந்து வீட்டில் சேஃபாக இருங்க. ஸோ எங்கள் செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதை வச்சு இன்றைக்கி நான் பூஜை பண்ண போகிறேன். பூஜை ரூமுக்கு வெளியே இருக்க அந்த பெல்லை ஆதவும் தாத்தாவும் சேர்ந்து அடிச்சிட்ருக்காங்க. அடுத்து எங்கள் மாமா வந்து பூஜை பண்ணுறாங்க. அடுத்து எங்கள் மதர் இன் லா பூஜை பண்ணுறாங்க. அடுத்து நானும் அதுவும் சேர்ந்து சாமி கும்பிட்றோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எல்லாருமே வந்து சீக்கிரம் வெளியே வரணும். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் எல்லோரும் சீக்கிரம் வெளியே வரணும். கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்கவங்க எல்லாருமே வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட தமிழ் புத்தாண்டை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சன்னா கிரேவி வித் சப்பாத்தி. சன்னா கிரேவி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட தமிழ் நியூ இயர் போச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எதாவது பாயாசம் செய்யணும். ஸோ மார்னிங்கோடு நான் vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.